ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நம்ம கிச்சனுக்கு சமையல் குறிப்புகள் ஒரு சில வச்சு எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். அது என்னன்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு முறை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கு முதல்ல நம்ம முட்டை வேக வைக்கலாம். முட்டை வேக வைக்கும்போது நம்ம சில நேரம் வேக வைக்கும்போது அப்படியே உடஞ்சி வெளியே அந்த முட்டை தண்ணியிலே கரைஞ்சி ஊற்றுற மாதிரி ஊற்றிடும். இல்லாட்டி நம்ம உடைக்கும்போது பாதி பிச்சு வந்த மாதிரி இருக்கும். அது பார்க்குறக்கும் நீட்டாக இருக்காது. பாதி அதுலேயே நமக்கு வேஸ்ட்டாக போன மாதிரி இருக்கும். அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு 3 முட்டை எடுத்துருக்கேன் பாருங்கள். 3 முட்டைக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அந்த முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நம்ம எப்போவுமே முட்டை வேக வைக்கும்போது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு அது கூட 1 ஸ்பூன் ஆயில் மட்டும் சேருங்க. வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. முட்டையும் நல்லா வேகும். ஓவர் ஃபாயிலும் ஆகாது. கரெக்டான பக்குவத்தில் வேகும். நல்லா கொதிக்க விடுங்க. இப்படி கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. நம்ம மூடி போடாமலே வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் வேக வச்ச பிறகு அதை எடுத்துருங்க. அதை எடுத்துகிட்டு அப்புறம் 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு உடச்சி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். ஓடு நல்லாவே வந்துடும். பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் பாருங்கள். நல்லாவும் வெந்திருக்குது முட்டை. அதனால் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்தா போதும். சூப்பராக வந்துருச்சு. பழப்பழன்னு முட்டை அழகாக இருக்குது பாருங்கள். வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்குமா, இப்போ பனிக்காலம், மழைக்காலம் எப்போவுமே நம்ம பசங்களுக்கோ நமக்கோ சுடு தண்ணி தேவைப்படும். அப்போ சுடு தண்ணி தேவைப்படுறப்ப நீங்கள் காலையிலேயே ஒரு பெரிய பானையில் போட்டு ஆற வச்சுருங்க. அப்போனா நமக்கு அப்பப்போ எடுத்து குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்பப்போ நம்ம வைக்கிறோன்னு அவசியம் இல்லை. பிள்ளைகளுக்கும் நம்ம டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம். இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா, உப்பு இந்த மாதிரி பீங்காஞ்சாரில் போட்டு வச்சு பாருங்கள். நம்ம பிளாஸ்டிக் டப்பாவிலையோ இல்லாட்டி சில்வர் டப்பாவோ போடும்போது ஒரு மாதிரி நீர் கோத்த மாதிரி ஆகிடும். சில்வர் டப்பாவில் போட்டால் நீர் கோக்கவும் செஞ்சிடும், துருவும் பிடிச்சிரும். அதனால் உப்பு எப்போவுமே இந்த மாதிரி பீங்காஞ்சாரில் போட்டு வைங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறக்கும் நீட்டாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கும் சப்பாத்தி முட்டை போடுறதுக்குன்னு 2 தோசைக்கல் யூஸ் பண்ண கற்றுக்குங்க. அப்போ தான் நம்ம சப்பாத்தி சுட்டதுமே அதுலேயே நம்ம தோசை ஊற்றுனா தோசை வரவே வராது. முட்டை ஊற்றுனதுக்கப்புறமும் நம்ம அதில் ஊற்றினா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காது. அதனால் எப்போவுமே 2 தோசைகள் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இப்போ பார்ப்போமா, ஆயில் எண்ணெய் பெரிய நம்ம ஊற்றுற மாதிரி பாட்டிலில் வச்சோம்னா நிறைய எண்ணெய் நமக்கு ஆயிலும் வேஸ்ட்டாக போகும். அந்த இடமே பிசுன்னு ஆகிடும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி டப்பாவில் 1 ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ண பழகிக்கங்க. அப்படி யூஸ் பண்ணினீங்கன்னா நம்ம ஸ்பூனை வச்சு அளவாக திட்டமாக ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றினா கூட நம்ம அதிலேருந்து எடுத்துக்கலாம். அதனால் அப்படி ஊற்றிட்டு லாஸ்ட்டில் நம்ம அந்த யூஸ் பண்ணி முடிச்சோன்னே அந்த எட்ஜில் ஒரு துணியை வச்சு லைட்டாக துடைச்சிருங்க. அப்போ டப்பாவும் க்ளீனாக இருக்கும், அந்த இடமும் க்ளீனாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்ப்போம். நம்ம எப்போவுமே ஒரு 2 மாதத்துக்கு தேவையான மிளகாத்தூள் நம்ம அரைச்சி வச்சுருப்போம். அந்த பெரிய டப்பாவில் அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறப்ப அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும்னா எப்படியோ நம்ம தெரியாமல் ஒரு சொட்டு தண்ணி பட்டால் கூட அவ்வளோ மிளகாத்தூள் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அப்படி யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே பெரிய டப்பாவிலேருந்து ஒரு சின்ன டப்பா கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சின்ன டப்பாவில் காலியானது அப்புறம் பெரிய டப்பாவிலேருந்து எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்திங்கன்னா 2 மாதம் ஆனாலும் மிளகாத்தூள் அப்படியே இருக்கும். வாசமும் நமக்கு போகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லையுமே எப்படியுமே 2 மாதத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் மிளகாத்தூளுங்கிறதுனால. அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன பார்ப்போமா, சீரகம் மிளகுலாம் நம்ம நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. நம்ம மிளகுத்தூள் சீரகத்தூள் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அது அப்பப்போ கொஞ்சமாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது அதோட ஃப்ளேவரும் போகாது, அதோட மணமும் போகாது, நல்லாயிருக்கும். அதனால் சீரகமும் சரி மிளகும் சரி அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக வறுத்து அரைங்க. சூப்பராக அரைப்பட்டுரும் நைஸாக. அதான் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம டிஃபன் பாக்ஸ்லாம் வீட்டில் வச்சுருப்போம். டிஃபன் பாக்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், மூடி ஒரு பக்கம் இருக்கும். நம்ம காணும்னு தேடுறப்ப ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஏதாச்சும் நம்ம பசங்களுக்கு லஞ்சு கட்டும்போதோ சரி எப்பவும் ரொம்ப டிஸ்டர்பாக தெரியும். அதனால் எப்போவுமே டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நம்ம எதில் வைப்போமோ அதில் மூடி போட்டு வச்சிங்கன்னா எப்போவுமே நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்ப்போமா,
நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம குக்கருக்கெலாம் விசில் போட்டு வச்சுருப்போம். அது நம்ம குக்கரோடு வச்சா ஒவ்வொரு நேரம் கலண்டு எங்கேயாச்சும் விழுந்துடும். இல்லாட்டி அந்த குக்கருக்குள்ளே வச்சுருந்தாலும் அந்த தூசி வந்து அதில் அடைச்சிட்டு விசிலை வந்து அடைச்சிரும். அதனால் நம்ம வந்து விசிலை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு டப்பாவோ ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிங்கன்னா விசிலுக்குள்ளே வந்து தூசியும் அடையாது, ஈஸியாக விசில் வந்து மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்காது. அதனால் இந்த மாதிரி போட்டு நம்ம கிச்சன் அடுப்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க. எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்குலாம் வாங்குறப்ப ரொம்ப காய் வாங்குறப்ப ரொம்ப பெருசாக பார்த்து வாங்காதீங்க. ரொம்ப பெருசாக வாங்கினா நம்ம திடீர்னு நமக்கு ஒரு ஆம்லேட் போடுற ஒரு வெங்காயம் தான் தேவைப்படும். அது வந்து பெருசாக இருந்தால் நம்ம பாதி கட் பண்ணிட்டு பாதி தூர போடுற மாதிரி ஆகிடும். அது அடுத்த நாள் வச்சா வெங்காயம்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதேமாதிரி தான் உருளைக்கிழங்கும் நம்ம வந்து பெருசாக வாங்கினா ஏதாவது ஒரு இதுக்கு தேவைப்படுறப்ப பெருசாக எடுத்து கட் பண்ணால் பாதி வேஸ்ட்டாக போயிடும். அதில் வந்து காசும் வேஸ்ட்டாக போகும். அதனால் சின்னதாகவே பார்த்து வாங்குங்க. வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். எதுக்கு பொருள் வேஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கலாம். இது சிக்கனத்துக்கு சிக்கனமும் கூட, பொருளும் வேஸ்ட் ஆகாது. அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா. நெக்ஸ்ட் இப்போ வந்து மெயினான டிப் இதுதான். இந்த டிப் வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன். பாத்திரம் வந்து நிறைய யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ஆசைப்பட்டு நிறைய பாத்திரம் வாங்கி வச்சிடுறோம். அப்புறம் அப்படி வைக்கிறனால நமக்கு வந்து சிங்கில் நிறைய பாத்திரம் கழுவுறதுக்கும் சேர்ந்துருக்கு, செல்ஃபும் க்ளீன் இல்லாத மாதிரி ஆகிடுது. நிறைய அடைச்சி வச்சு அடஸ்டல் மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே க்ளீனாக இருக்கணும்னா நீங்கள் பாத்திரம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். தட்டும் சரி, சாப்பாடு வடிக்கிற பானை, அந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நானும் முதல்ல நிறைய வச்சுருந்தேன், இப்போ கம்மி பண்ணிட்டேன். எவ்வளவோ கம்மியாக இருந்தால் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா. சார்ஜர், நம்ம மொபைல் ஃபோனுக்கெலாம் சார்ஜ் போடுவோம். அது வந்து பின்னு அந்த சைடு இந்த சைடு இருக்கும். நம்ம அவசரத்தில் போடுறப்ப டக்குன்னு இந்த சைடு இருக்கா அந்த சைடு இருக்கான்னு தெரியாமல் சொருகிறப்ப அது வந்து பின்னே கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதில் ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க இந்த சைடு சொருகிற இடத்துல. அதனால் நம்ம அந்த ஸ்டிக்கர் போட்டை பார்த்து கரெக்டாக நம்ம சொருகி இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா. ஈஸியாக இருக்கும் இதுதான். நெக்ஸ்ட் இப்போ வந்து சால்ட் உப்பு, நம்ம சாப்பிட்றதுக்கு டேபிளில் எப்போவுமே நம்ம சாப்பிட்ற பக்கம் இந்த மாதிரி சால்ட் உப்பு ஒரு டப்பா வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சட்னிக்கோ குழம்புக்கோ பத்தலைன்னா டக்குன்னு இதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். சாப்பிட்ற இடத்துல இருந்ததுன்னா, இல்லாட்டி உப்பு எடுக்கிறதுக்காக எந்திரிச்சு வர வேண்டியது இருக்கும், தேட வேண்டியது இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன டப்பா தான் இது, வந்து ரேட்டு கூட கம்மியாக தான் விற்கும். இது போட்டு வச்சுக்கிட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும், வெரி ஈஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்புலாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்நேரம் வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. பாய்.